வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கொழக்கட்டை பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை கொழக்கட்டை பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு அரிசி மாவு வச்சுருக்கேன், 1/2 கப்பு வெல்லம், 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 கப்பு தேங்காய். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போடுறேன், வெல்லம், அப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி. தண்ணிலாம் ஊற்றவே வேணாம், கெட்டியாக இருக்கும். இப்போ வெள்ளத்திலே தண்ணி இருக்குன்னா தண்ணி ஊற்றணும், அதனால நம்ம எதுவுமே ஊற்ற. நெய் மட்டும் கடைசியாக 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருங்க, ரெடி ஆகிடும். அப்படியே பார்த்து அப்படியே தண்ணி விட்டுருவோங்க. இதில் இது கொஞ்சம் ஜலமாக இருந்ததுன்னா துளியோண்டு அரிசி மாவுன்னா நம்ம தூவிக்கலாம், பயப்பட வேணாம். நீர்க்க மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, துளியோண்டு அரிசி மாவுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தூவிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது போடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், வாசனையாக இருக்கும். அதுக்காக பூர்ணம் நிறைய இருக்கு. இந்த துளியோண்டு அரிசி மாவு போட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். துளியோண்டு இவ்வளோதான், ஒன்றும் சேர்ந்துடும். அதுக்காக சேர்ந்தா மாதிரி இருக்கும். பூர்ணம் ரெடி வாங்க. பூர்ணம் ரெடி ஆகிடுத்து. மாவு கலரில் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், இழுப்பச்சட்டி வச்சுருக்கேன், 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். போதும், கொஞ்சம் தான் அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால். நல்ல உப்பு போடுறேன். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஒட்டாமல் வரும், அதுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த ஜலம் கொதிக்கிட்டோம், நம்ம மாவை போட்டு கிண்டலாம். ஜலம் கொதிச்சுட்டு நான் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஒரு 1/4 டம்ளர். ஏன்னா நிறையா இருக்கும் போல் இருந்தது. நான் அரிசி மாவு போடுறேன். அடுப்புலேயே வச்சு தான் கிளறணும். இதை பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நான் போட்ட தண்ணி எடுத்து வச்சது கரெக்டு பாருங்கள். இதிலே நல்லா வெந்துடும், அதனால தான் நம்ம அடுப்பை பெருசாக வச்சுட்டு கிடக்கு. இப்போ அணைச்சிடுறேன் அடுப்பை. நல்லா வந்திருக்கு. கீழே இறக்கி வச்சு இழுத்து பிசைஞ்சிக்கலாம். ஆறட்டும், மூடி வைக்கிறேன் 1 நிமிஷம். எண்ணெயை தொட்டுண்டு உருட்டின்ட்டேன் பாருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் உருட்டி வச்சுட்டேன் பாருங்க. பூரணத்தை இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டுருக்கேன் பாருங்க. எல்லா உருண்டையும் நம்ம இது மாதிரி உருட்டி வச்சுட்டோம். எண்ணெயை தொட்டுண்டு மாவை நல்லா இழுத்து பிசைஞ்சி உருட்டி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக. அப்போ தான் நமக்கு வாகா இருக்கும். பிசைஞ்சாதான் உன் கட்டியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குமா. இது பாருங்க. இந்த சைஸ் போட்டுட்டேன் நான். இது பாருங்க. இதை பாருங்க. அப்புறம் நம்ம தேய்ச்சி திருப்பியும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இதுமாரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, பாருங்க தெரியுறதா பாருங்க. இப்போ கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. நம்ம கையில் தடவிக்கணும், எண்ணெயில் தான் ஒட்டாமல் வரும். இப்படி பண்ணிட்டோம், உருண்டையை நல்லா திரிச்சுட்டோம் பாருங்கள். இப்படி நடுப்புற இப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சொப்பு ஈஸியாக வரும். பாருங்கள், 2 கையும் இந்த பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த விரலும் இந்த கட்டை விரலும் மட்டும்தான் இருக்கணும், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த விரலும் இந்த கட்டை பாருங்க, இது 2த்துக்கு தான் வேலை. இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, இந்த 4 விரலுக்கு தான் வேலை.
பூரணத்தை இதுக்குள்ளே வைக்கிறேன். இங்கே பாருங்கள், குழியாக பண்ணினேன்னா சொப்பு இதுக்குள்ளே வச்சுட்டேன். பாருங்கள், இப்படி வச்சுட்டு உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணால் இந்த ஷேப்பில் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அடுத்த கொழுக்கட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு, புரியலண்ணா. நல்லா திரிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி. இப்போ நம்ம அதேமாரி நான் சொன்ன மாதிரி இந்த 2 விரலையும் 4 விரல் தான் நம்மளுக்கு வேலை செய்யுமே. அதுக்கு தான் வேலை. இதை உள்ளுக்குள்ளே 2ஐயும் விட்டு 2 விரல் மேலே வச்சுக்கணும். இதோ பாருங்கள், பூரணத்தை வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வச்சுட்டேன்னா இப்போ மூடுறேன். பாருங்க, இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வேக வைக்கலாம் வாங்க. இட்லி பானை வச்சு அதில் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா அது சூடு ஏறட்டும், கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். நீர் நல்லா சுட்டுடுத்து இப்போ இந்த கொழுக்கட்டையை வைக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். 7 நிமிஷம் வேகணும், 7 அல்லது 10. மேலே வேர்த்து இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். நல்லா வேர்த்து வந்துருக்கு, நல்லா வேர்த்துருக்கு பாருங்கள் மேலே. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. ஆறுனோன்னு நம்ம கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி.